வெல்கம் டு கண்ணாஸ் ரெசிபி. எல்லோருக்கும் வணக்கங்க. நான் கள்ளக்குடியிலேருந்து உங்கள் புவனா அம்மா பேசுகிறேன். நம்ம இப்போது ஒரு ஹேர் ஆயில் தயாரிக்கிறது தாங்க பார்த்துட்ருக்கோம். ஹேர் ஃபால் இருக்காது, ஹேர் நல்லா லாங்காக வளர்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதோடு நீங்கள் கொஞ்சம் சத்தாகவும் சாப்பிட்டுக்கணும். இப்போது நான் வந்து சுத்தமாக நம்ம வீட்டில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் தாங்க எடுத்துருக்கிறேன். செக்கு போட்ட தேங்காய் எண்ணெய் ஒரு 1/4 லிட்டர் எடுத்திருக்கேங்க. ஒரு கைப்பிடி அளவு மருதாணி அது கூட சேர்த்துருக்கேன். ஒரு 4-5 இலை செம்பருத்தி இலையும் நான் வந்து அது கூட சேர்த்துருக்கேங்க. ஒரே ஒரு பூச்சி இல்லாமல் பார்த்துட்டு அது கூட நான் சேர்த்துக்கங்க. ஸ்டவ் வந்து ஒரு மிதமான சூட்டில் இருக்கணுங்க. ரொம்ப ஃப்ளேம் வந்து ஜாஸ்தி வச்சிடக்கூடாது. இப்போது இந்த படப்படப்பு சத்தம், அந்த பச்சை இலையில் இருக்கிற அந்த சவுண்டெல்லாம் போயிடணுங்க. அந்த நுரையெல்லாம் அடங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு கைப்பிடி அளவு நான் வந்து நெல்லிக்காய் வத்தல் சேர்த்துருக்கேங்க. பச்சை நெல்லிக்காய் போட்டால் நிச்சயமாக சைனஸ்காரவங்க தேய்க்க முடியாது. நல்லா இருக்கிறவங்களுக்கும் சைனஸ் ட்ரபிள் வந்துடும், தலைவலி ஜாஸ்தி ஆகிடும். இது கூட நான் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போட்டிருந்த ஆயில் ப்ரிப்பரேஷனில் பார்த்திங்கன்னா மகிழம்பூ சேர்த்துருப்பேன். தலைவலி இருந்தால் அது வந்து போயிடும். அந்த மாதிரியும் நீங்கள் மகிழம்பூவும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதில் என் கையில் மகிழம்பூ இல்லாதனால நான் சேர்த்துக்கல. நெல்லிக்காய் வத்தல் ஒரு அரை கைப்பிடி அளவு இருந்தால் போதும். அதையும் இது கூட சேர்த்துக்கங்க. இப்போ எண்ணெய் நல்லா கொஞ்சம் காயட்டுங்க. இந்த நீங்கள் வந்து சிட்டியில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து மார்க்கெட்டில் போய் பிரண்டையெல்லாம் விற்கிறாங்க பார்த்தீங்களா? கோவக்காய் இலை, பிரண்டை, அந்த மாதிரி வல்லாரைக்கீரை விற்கிறவங்க கிட்ட நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா செம்பருத்தி பூ, செம்பருத்தி எல்லாம், மருதாணி இலையெல்லாம் எனக்கு வேணும்னு சொன்னிங்கன்னா அவங்களே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அதிக காசு போட்டு நம்ம ஹேர் ஆயில் வாங்குறதுக்கு நம்ம வீட்டிலேயே இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம வந்து ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் நான். அந்த சூட்டுலேயே ஏலக்காய் ஒரு 4-5 வாசனைக்காக நான் சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறம் இதை வந்து நம்ம கொஞ்சம் ஊற வச்சிடலாம். இதுலேயே இருக்கட்டும். அப்புறம் வடிகட்டி நம்ம ஒரு பாட்டிலில் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு தடவை ஹேர் பாத் மாதிரி நீங்கள் கொஞ்சம் நேரம் தேய்ச்சி வச்சுட்டு குளிச்சிட்டாலும் பரவாயில்ல, இல்லை ரெகுலராக தேய்ச்சிக்கிற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி மார்க்கெட் சைடில் இருக்கிறவங்கக்கிட்ட நீங்கள் விவசாயிகள்கிட்ட நீங்கள் வந்து விற்கிறாங்க பார்த்தீங்களா, தோட்டத்துலேருந்து வந்து விளைஞ்சி, அவங்கக்கிட்ட சொன்னிங்கன்னா நிச்சயமாக கொண்டு வந்து தருவாங்க. அதையே நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.